ஹாய்ங்க, இது ஸ்டால் சீரிஸ் எபிசோட் 2 and 3 ஃபுல் வீடியோ vlog தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:38 ஆகுது. நான் இன்றைக்கி மார்னிங்கே ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சுட்டேன் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி 6 பேட்சஸ் ஆஃப் ப்ரௌனிஸை நான் பண்ணி கூல் டவுன் பண்ணி பாக்ஸில் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ 2 பேட்சஸ் இங்கே அவனில் ரெடி ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி இன்னொரு 2 பேட்சஸ் அங்கே கூல் டவுன் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக தாங்க அவனை ஒரு 3000 rupees கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரிப்பேர் ஆகிடுச்சு, சுத்தமாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த ப்ராப்ளமாக லைட் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, லைட்டு தானேன்னு விட்டேன். அதனால தான் நான் காட்டும்போது வீடியோவில் அவனில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ ப்ரௌனி பாக்ஸ் எல்லாம் வைப் பண்ணி அதெல்லாம் பீஸ் போட்டு வச்சாச்சு. அதுக்கு அடுத்த டே வந்து கேக் ஸ்பஞ்சஸ் எல்லாம் பண்ணேன். எதுக்காகனா ஜார் கேக்ஸ், மினி ஜார் கேக்ஸ் சேல் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பண்ணேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கவே டைம் இல்லை. ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் ஆகிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஸ்டால்னால் இன்றைக்கி தான் கேக் ஸ்பாஞ்ச் எல்லாம் பண்ணி மினி கேக்ஸ்க்கு எல்லாமே ரெடி பண்ணி அன்றைக்கி நைட்டே வச்சுட்டேன். க்ரீமு அந்த இதெல்லாம் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லெச்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஸ்பாஞ்சஸ் ரெடி பண்ணிட்டேன். நிறைய பிளான் பண்ணியிருந்தேன், டீ கேக்ஸு, குக்கீஸ்லாம். பட் அதெல்லாம் பண்ண முடியல, டைம் சுத்தமாக இல்லை. கேக் பாப்ஸும் பண்ணியிருந்தேன். டே ஆஃப் ஸ்டால் அன்றைக்கே நான் வந்து கேக் பாப்ஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெக்டிக் ஆகிடுச்சு. சுத்தமாக டைம் பத்தாமல் ஆகிடுச்சு கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் பண்ணதுனால எனக்கு கை செம்ம வலி. ஷோல்டர் வந்து ஒரு 5 to 6 days என்னால் ஷோல்டரை தூக்கவே முடியல. ஏன்னா பீட்டர் எல்லாமே நான் தான் பண்ணணும், ஸ்டாண்ட் மிக்ஸ் எல்லாம் கிடையாது என்கிட்ட. அதனால ஷோல்டர் செம்ம பெயின். அப்புறம் இது சேல்ஸ் ஆகாதது வேறு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நமக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டால்ஸ் பற்றிலாம் எதுவுமே தெரியாதனால என்னால் எவ்வளோ பேர் வருவாங்க, என்ன மாதிரியே வேறு யாராச்சும் போடுவாங்களா அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு எனக்கு லேட்டராக தான் தெரிஞ்சுது. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் மட்டும் தான் கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ்லாம் பண்ணுறேன், வேறு யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல யாரோ வந்துட்டாங்களாம் ப்ரௌனிஸ் எடுத்துகிட்டு. அதுக்காக அவங்களுக்கும் ஸ்டால் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃப்ரண்ட்லேயே இருந்தனால ஈஸிலி ஆக்சசபிளாக இருந்துச்சு. ஸோ வந்து எல்லாருமே அவங்கக்கிட்ட நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சு. அவங்க கொண்டு வந்ததில் 80% அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து 10% கூட சேல்ஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அவங்க எங்ககிட்ட சொல்லியிருந்தது எப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டில் நாங்கள் ஸ்டால் போடுற மாதிரி தெரிஞ்சுது அவங்க அனுப்பியிருந்த வீடியோஸ் பார்த்து. எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம், அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, லாஸ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் கார் ஸ்டாலு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த டே வந்து பைக்கில் ஸ்டால் போட்டோம். ஃபஸ்ட்டு டே காரில் ஸ்டால் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே அதே இடத்துல பைக்கில் ஸ்டால் போடலான்ட்டு தான் போனோம். யாராச்சும் சொன்னாங்களா இல்லை என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனால் வந்து எங்களை அங்கே ஸ்டால் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு வேறு இடத்துல ஸ்டால் போட்டோம் அன்றைக்கி. அதில் சேல்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நாங்கள் போட்ட அமௌண்ட் கூட எங்களால் அவ்வளோ எடுக்க முடியல. ஆக்சுவலி ரொம்ப பெரிய லாஸ் தான் இது. அப்புறமா மிச்சம் இருந்த எல்லாத்தையும் ஒரு 1 to 2 months கிட்ட இருந்துச்சு ஃப்ரிட்ஜிலே வச்சு எல்லாருமே சாப்பிட்டோம். அதை நாங்களே தான் சாப்பிட்டு காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இதுவும் ஒரு லெசன் தானேங்க. இந்த மாதிரிலாம் வந்து லாஸ் ஆகாமல் இருந்திருந்தால் எனக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். இதில் ஆன லாஸஸ் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வர எந்த ஸ்டாலாக இருந்தாலுமே கேர்ஃபுல்லாக யோசிச்சு தான் போடணுன்னு இருக்கேன். இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.